புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பா பல கட்சிகளை சந்திச்சு பேசினாலுமே வெளிப்படையான ஆதரவை சிறுத்தைகள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்களாம். கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிப்புன்னு சொல்லிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. தலைவா, புதுச்சேரி அதிமுக வேட்பாளருக்கு பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்குதான். சிறுத்தைகள் காங்கிரஸ் பக்கம் போனதால பாமக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குன்னு எதிர்பார்க்கிறாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, புதுச்சேரியில சிறுத்தைகள் எடுத்த முடிவு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூடி பேசி எடுத்த முடிவு தானா. ஆனா சிறுத்தைகளுக்கு நன்றின்னு திமுக தரப்புல கொடுத்த பேட்டி வைகோவுக்கு சூட்டை கிளப்பி இருக்குதான், சொல்லிக்கிட்டாங்கப்பா. காவிரி பிரச்சனைக்காக திமுக கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் தொடங்கி 3 தொகுதி தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி போடணும்னு சொன்னது வரைக்கும் தலைவர்கள் பேசி தீர்த்துட்டாங்களாம். ஆனால் புதுசாக பிரச்சனைகள் உருவாகி வருதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, காவிரி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலே இடைத்தேர்தலில் தாக்கத்தை உண்டாக்கும்னு சொன்னவங்க புதுச்சேரியில் நடக்கிற அரசியல் மட்டும் தமிழ்நாட்டில் தாக்கத்தை உருவாக்காதான்னு கேட்குறாங்களாம். மக்கள் நல கூட்டணியோட குழப்பத்துக்கு இதுவும் காரணமா பேசிக்கிட்டுதாங்க ஐயா. திருமாவளவனும் வைகோவும் காவிரி கூட்டத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேல நடு இரவு ஆலோசனை செஞ்சதுமே டெல்லி கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் 4 தலைவர்களும் பேசி கூட்டணியை தக்க வைக்க ஆலோசனை செஞ்சாங்களாம். கூடவே சிலர் குழப்பத்தையும் உண்டாக்குறாங்களா, நமக்கு என்னங்க தெரியும், வெளியில பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, மக்கள் நல கூட்டணியை பிரிச்சா அது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா அமையும்னு சிலர் சொல்றாங்களாம். ஆனா வலுவான மாற்றத்தை உருவாக்க 2 கட்சிக்கும் எதிராக நாங்க இருப்போம்னு மாநாக்கு தலைவர்கள் உறுதியா இருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. நண்பா, இதுக்கு இடையில தேமுதிக வேட்பாளர் அறிவிப்பாங்கன்னு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எதிர்பார்க்கலையா. ஒருவேளை தேமுதிக ஆதரவு கேட்டா பரிசீலனை செய்யலாம்னு 4 பேர்ல ஒரு சில தலைவர்களுக்கு எண்ணங்கள் இருக்குதான், சொல்லிக்கிட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் போல இந்த தேர்தலையும் வேட்பாளர்களை கட்சி மாத்துறதுக்கு வேலைகள் நடக்குதான். அதனால தேமுதிக வேட்பாளர்கள் 3 பேரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு கேப்டன் உத்தரவு போட்டிருக்கிறாராம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, அதிமுக திமுக மட்டும் இல்லாம தேமுதிக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சின்னு போட்டு மனு தாக்கல் செய்யறதால மற்ற கட்சி வேட்பாளர்களை சந்திச்சு பேசுற வேலைய பெரிய கட்சிகள் 2ம் தொடங்கிட்டாங்களா, பேசிக்கிட்டு தாங்க ஐயா.